3 பேர் வந்து எதிரணியில் உட்காந்துருக்காங்க. அவங்கள பார்த்து நான் கேட்குறேன், எந்த ஒரு சமுதாயம் சுயமரியாதையோடு கேள்வி கேட்கின்ற தன்னிலையை வளர்த்து கொள்கின்றதோ அந்த சமூகம்தான் முன்னேற்ற பாதையில் அழைத்து செல்லும். உலகமே வியந்து பார்த்துச்சு தமிழ்நாட்டை. எதனால? ஃபேஸ்புக் அப்படின்றத கண்டுபிடிச்சது வேணா மார்க் எலியட் ஜூக்கர்பெர்க் அப்படின்ற அமெரிக்கக்காரனா இருக்கலாம். ஆனா அந்த ஃபேஸ்புக் அப்படிங்கிறத தன் இனத்தின் அடையாளத்தை காப்பாற்றுகின்ற ஒரு கருவியாக மாற்றி காட்டி ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டியது தமிழனின் பண்பு. இந்த வேர்ல்டுலேயே ரோட்டுக்கு பஞ்சர் போடுற கண்ட்ரி நம்ம கண்ட்ரி மட்டும்தான். ரோடுக்கு பஞ்சர் போட்டு ஒட்டுறான் நடுவர்களே. ஆனால் யோசிச்சு பாருங்க, வேளாண்மை இதெல்லாம் சீர்படுத்தணும்னு ஏதாவது செஞ்சுச்சா? ஆனால் ஒருத்தர் யோசிச்சாரு, பிளாஸ்டிக் கழிவுகள் எல்லாம் கொண்டு ரோடு அமைச்சாரு. அந்த ரோட்டுக்கு 2006 பேட்டன் ரைட்ஸ் வாங்கினாரு. அந்த சாலை இருக்கிற இடம் சங்கரு, அந்த சாலை இருக்கிற இடம் மதுரை காமராஜர் யூனிவர்சிட்டி. மதுரையிலிருந்து வந்த உனக்கு அது தெரியல. ஆனால் நல்லா யோசிச்சு பாருங்க, அந்த சாலை அமைச்சவருக்கு பிளாஸ்டிக் மேன் ஆஃப் இந்தியா அப்படின்ற பட்டத்தை கொடுத்தாங்க. அந்த பட்டத்தை வாங்கினவர் ராஜகோபாலன் வாசுதேவன் அப்படிங்கிற ஒரு தமிழன்கிறது இன்னைக்கு எத்தனை பேருக்கு தெரியும்? எங்க நாட்டு பிரதமருக்கு கஜோலை பார்க்க டைம் இருக்கு, கௌதமியை பார்க்க டைம் இருக்கும், சல்மான் கானை பார்க்க டைம் இருக்கும், அக்ஷய் குமாரை பார்க்கறதுக்கு டைம் இருக்கும். யாராவது காட்டை அழிச்சு அவன் மூஞ்சியே சிலையா வச்சு சிலையை திறக்கணும் அப்படின்னா அதுக்கு ஹெலிகாப்டர் வச்சு வர்றதுக்கெல்லாம் எங்க நாட்டு பிரதமருக்கு டைம் இருக்குமே தவிர்த்து இந்த நாட்டின் முதுகெலும்பு அப்படின்னு சொல்ற விவசாயியை வந்து பார்க்கறதுக்கு அவங்களுக்கெல்லாம் டைமே கிடையாது. விவசாயிகளுடைய நிலைமையே கவலைக்கிடமா இருக்குது. கவலைக்கிடமா இருக்கிறவங்க எப்படி ஒரு நாட்டை முன்னேற்ற பாதையில் அழைச்சிட்டு போக முடியும்னு அவங்க பேசுறதுக்காக வந்திருக்காங்க. அவங்களை காப்பாற்ற வேண்டிய நிலைமையே எங்க கிட்ட இருக்கு. இந்த உலகம் முழுக்க இருக்கிறதுல 70% நடுவர் அவர்களே, 70% தண்ணீரால சூழப்பட்டிருக்கு அப்படிங்கிறான். ஆனால் அந்த 70% தண்ணியை நாம குடிக்க முடியாது. 3% தண்ணியை தான் குடிக்கக்கூடிய தகுதியுடைய தண்ணீர் அப்படிங்கிறான். அந்த 3%லையும் 2 மடங்கு தண்ணீர் வெறும் ஐஸ் கட்டியா உறைஞ்சு போயிருக்கு. 1 மடங்கு தண்ணியை தான் குடிக்க முடியும் அப்படிங்கிறான். அந்த 1 மடங்கு தண்ணியே குடிக்க முடியாம உலகம் முழுக்க அவன் செத்துக்கிட்டு இருக்கான். ஆனா யோசிச்சு பாருங்க, அதை மேம்பாடு அடையிறதுக்கு ஏதாவது எதிரணியிலேருந்து வந்திருக்காங்களே, ஏதாவது ஒன்று சொல்ல முடியுமா? ஆனால் எங்கள் தொழில்நுட்பத்தில் கண்டுபிடிச்சங்க ஷவர் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிச்சோம். என்னடா ஷவர் அப்படிங்கிறது அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு நாளும் இந்த டேப்பை திறந்து விட்டு குளிக்கிறதுலே நாட்டில் பல லட்சம் லிட்டர் தண்ணீர் வீணாவது. ஷவர் அப்படின்றத ஒன்று போட்டால் போதும்டா, இந்த தண்ணீர் தட்டுப்பாடையே தடுக்கலாம் குறைக்கலாம்னு கண்டுபிடிச்சது தொழில்நுட்பங்க. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு எப்படி குளிக்க வேண்டியிருக்குன்னு தெரியுமா? மனிதர்கள் சொட்டு நீர் பாசனத்தில் தான் குளிக்கணும். சொட்டு சொட்டாக அப்படி வரும், அப்படியே லேசாக தலையில் தேய்ச்சிக்க வேண்டியது. அப்புறம் ஒரு 10 சொட்டு வந்தோன்னா மூஞ்சி கழுவிக்க வேண்டியது. அப்புறம் ஒரு 20 சொட்டு வந்தோன்னா உடம்பை கழுவிக்க வேண்டியது. இன்னும் கொஞ்ச நாள் கழித்து குளிக்கிறதுக்கு ட்ரிப்ரிகேஷன் போட வேண்டியிருக்கு. அப்படி ஆயிடுச்சு இப்போ பொழப்பு. நடுவர் அவர்களே, நீங்கள் பேங்க் அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கீங்களா? என்ன கேட்டேன்? அக்கௌண்ட்டில் பணம் வச்சுருக்கீங்களா? இது பொது இடத்துல மீடியாவில் வச்சுக்கிட்டு கேட்குற வேண்டிய கேள்வியா? வச்சுருக்கேனப்பா, ஏதோ நான் சம்பாதிக்கிறதுல ஏதோ கொஞ்சம் வச்சுருக்கேன். இப்போ எதுக்கு கேட்குற? இல்லை, ஒரு காலத்திலலாம் நீங்கள் ஒருத்தவங்க அக்கௌண்ட்டில் பணம் போடணும்னா என்ன பண்ணுவீங்க? பணம் போட்டோம்னாக்க பேங்க்கில் போய் சலான்னு ஒன்றை வாங்கி ஃபில்லப் பண்ணி யார் பேரில் எழுதணுமோ அதை எழுதி அதில் ஸ்பெல்லிங் மாறிடுச்சுனாக்க திருப்பி 1 வாரம் கழித்து பணம் வரலம்பாங்க. இவ்வளோ கஷ்டப்பட்டு சலானில் ஃபில்லப் பண்ணி தான் ஒருத்தருக்கு நான் பணம் அனுப்ப முடியும். அதெல்லாம் அந்த காலகட்டம் நடுவர்களே. எப்போ எங்கள் தொழில்நுட்பம் வந்துச்சோ இப்போ உங்கள் கையில் ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கோங்க நடுவர்களே. ஒரு செல்ஃபோன் எடுத்துக்கோங்க, நான் ஒரு அக்கௌண்ட் நம்பர் சொல்கிறேன், அதில் மட்டும் 1 லட்சம் ரூபாயை டிரான்சாக்ஷன் பண்ணுங்க. அடுத்த செகண்டே உங்களுக்கு தேங்க்யூ சார் அப்படின்னு மெசேஜ் வரும். இப்படி என்னை ஏமாற்றி 1 லட்ச ரூபா நீ ஆட்டையை போடலான் இருக்கியா? எவ்வளவு ஈஸியாக என் காசை ஆட்டையை போடுறாரு பாருங்க. உங்களுக்கு இந்த மெத்தடை நான் சொல்லித்தர்றேன். இந்த நம்பரை போட்டு இப்படியே இந்த பட்டனை அமுக்குங்க, எவ்வளோ அருமையாக டிரான்சாக்ஷன் ஆகுதுன்னு பாருங்கன்ட்டு நான் என் பென்ஷன் பணத்தை போய் பார்த்தாக்கா அங்கே இருக்காது. ஐயோயோ, இந்த கடலூர்காரப்பைய ஒரு நம்பரை கொடுத்து அமுக்க சொன்னானே, 1 லட்சத்தை ஒரு செகண்டில் முழுங்கிட்டு போயிட்டான் பாரியா அப்படின்ட்டு. நடுவர் அவர்களே, உங்களுடைய கால நேரத்தை கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருப்பதே எங்களுடைய தொழில்நுட்பம் தான் நடுவர்களே. இப்படி யோசிச்சு பாருங்க,
ஒரு சின்னதாக ஒரு சிப்பு வந்திருக்கு. அந்த சிப்பு என்ன பண்ணும்னா, நம்ம எதிராளி எதிரில் நின்று என்ன பேசினாலும் அவன் பேசுறது உண்மையா பொய்யா அப்படின்னு அனலைஸ் பண்ணி நமக்கு ஒரு ரிப்போர்ட் கொடுத்துக்கிட்டே இருக்கும்னு வச்சுக்குவோம். நம்ம எதிரில் ஒருத்தர் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி மைக்கில் பேசினார், அந்த மாதிரி ஒருத்தர் பேசுகிறாருன்னு வச்சுப்போமே. கருப்பு பணத்தை எல்லாம் ஒழித்துவிட்டு ஒவ்வொரு சராசரி இந்தியன் தலையிலும் அக்கௌண்ட்டிலும் 15 லட்சம் ரூபாய் போடுவேன். அந்த சிப்பு நமக்கு ரிப்போர்ட் கொடுக்கும். உன் பாக்கெட்டில் இருக்க 10 ரூபாயை கூட அடுத்த 2 வருஷத்தில் இவர் உருவிட்டு விட்டுருவார். லவ் பண்ணுற பொண்ணு சொல்லுது, உன்னையே தவிர நான் வேற யாரையும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன், என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருப்ப அப்படின்னு சொல்லுது. அந்த சிப்பு அப்படியே திருப்பி நமக்கு ரிப்போர்ட் பண்ணுது, மழை பெஞ்ச மண்ணும் லவ் பண்ணுற பொண்ணும் காலை வாராமல் விடாது, நம்பாத. அப்படி ஒரு சிப்பு மட்டும் வந்துருச்சுன்னு வச்சுக்கோங்க, ஒருத்தன் யாராவது நம்புவானா, கடன் கொடுப்பானா, அல்லது யாரையுமே விசாரிக்கிறதுக்கு போலீஸே தேவையில்ல. சிப்பை மாட்டி விட்டாக்க அவன் பாட்டு கக்கிக்கிட்டு இருப்பான். அவ்வளோ உண்மையும் அந்த சிப்பு மட்டும் இப்போ கிடச்சிச்சின்னா தமிழ்நாட்டில் இருக்க பல பிரச்சனை தீர்ந்து போயிடும்யா, பல பிரச்சனை தீர்ந்துடும். நடுவர் அவர்களை நிறைவாக இப்படி சொல்லி முடிக்கின்றேன். 2014 வெறும் 37 சேட்டலைட்டை ஒரே ராக்கெட்டில் வச்சு அனுப்பிட்டு ரஷ்யாக்காரன் மார் தட்டிக்கிட்டான். டேய், நாங்கெல்லாம் 37 சேட்டலைட்டை ஒரே ராக்கெட்டில் விட்டோம்டா அப்படின்னா. 2017 வந்துச்சு, 104 சேட்டலைட்டை ஒரே ராக்கெட்டில் விட்டு காட்டினான் இந்தியாவின் ISRO. யோசிச்சு பாருங்க. செப்டம்பர் 28, 2014 நியூயார்க் டைம்ஸ் ஒரு கேலி சித்திரம் வெளியிடுறான். என்னன்னா, உலக நாட்டு விஞ்ஞானிகள்லாம் ஒரு ரூம்ல உட்காந்துருக்கான். இந்திய நாட்டுக்காரன் ஒரு மாட்டை இழுத்துட்டு போய் அவன் கதவை தட்டுறான், என்னை உள்ள விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு பேர் போட்டிருந்தான் ஸ்பேஸ் எலைட் கிளப் அப்படின்னு சொல்லிட்டு. 2017 நாம 104 சேட்டலைட்டை விட்டதுக்கு அப்புறம் அதே இந்தியாக்காரன் அந்த ரூம்ல உட்காந்துருக்கான். ஒவ்வொரு நாட்டுக்காரனும் அவன் சேட்டலைட்டை கொண்டு வந்து வெளியில வச்சுக்கிட்டு, ஐயா கதவு திறந்து விடுங்கன்னு வெளியில நின்றுட்டு இருந்தானே. யோசிச்சு பார்க்கணும் நடுவர் அவர்களே. உலகத்தின் மிகப்பெரிய வல்லரசு அமெரிக்காக்காரன் அப்படின்றான். ஆனா 104 சேட்டலைட்டில் எங்கள் நாட்டு சேட்டலைட்டையும் அனுப்புங்க சாமின்னு வந்து நம்மளை கும்பிட்டுட்டு நின்னது அதே அமெரிக்காக்காரன் தான். அவன் சேட்டலைட்டையும் சேர்த்து 96 சேட்டலைட்டை நாம் உலகத்தில் அனுப்பி வச்சோம் நடுவர் அவர்களே. இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம். விண்வெளி ஆராய்ச்சியிலிருந்து கடைநிலையில் இருக்கிற ஒவ்வொரு விஷயத்திலையும் தொழில்நுட்பத்தை கடைபிடிக்கிறதுனால தான் இந்த நாடு முன்னேற்ற பாதையில் போகும். எங்கள் கையில் ஒரு தீக்குச்சி இருக்குது, அதை வச்சு நாங்கள் தீபம் ஏற்றுவோம்னு சொல்கிறோம். ஆனால் அது ஊரை கொளுத்துவோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஊரை கொளுத்துற அவங்களுக்கு வேணால் அது தப்பாக தெரியலாம். மெழுகுவத்தியை ஏற்றி வைக்கின்ற எங்களுக்கு தொழில்நுட்பம் எப்பொழுதும் முன்னேற்ற பாதையில் தான் அழைத்து செல்லும் என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி பாராட்டி இடமமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.